வணக்கம் அன்பு ஆன்மீக நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் விஷயம், ஒரு குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வரும் கஷ்டங்கள், தகராறு, பணமில்லாமை, மன அமைதி இல்லாமை. இவை அனைத்தும் எதனால் உருவாகின்றன? அவை எவ்வாறு ஆன்மீக வழிகளால் நீங்கலாம்? அதை இன்று நாம் சுலபமான முறையில் தெரிந்து கொள்வோம். காரணம், பல குடும்பங்களில் கஷ்டங்கள் வருவது கர்ம விளைவுகளாலும் வீட்டில் உள்ள ஆற்றல் சமநிலையின்மையாலும் தான். சில நேரங்களில் வீட்டில் நெருப்பு, அக்னி, நீர், ஜல, காற்று, வாயு, நிலம், பூமி, ஆகாயம், ஆகாசம், இந்த 5 தத்துவங்களின் சமநிலை குலைந்திருக்கலாம். தீர்வு ஆன்மீக வழி. தினமும் காலை எழுந்தவுடன் வீட்டில் தூபம், தீபம், தண்ணீர், துளசி வைக்கவும். குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் ஸ்ரீராம ஜெய ராம போன்ற மந்திரங்களை 5 நிமிடம் ஜபம் செய்யவும். வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் ஒரு துளசி செடி வைத்து அதற்கு தினமும் நீர் ஊற்றவும். வீட்டின் வாஸ்து கோணத்தில் சாந்தி ஹோமம் அல்லது நவராத்திரி விளக்கு பூஜை செய்தால் மிகுந்த பலன் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை ரகசியம். ஒருவருக்கொருவர் மன்னிப்பது, பழைய கோபங்களை விடுவது, இதுவே மிக பெரிய ஆன்மீக சக்தி. தினமும் இரவு நன்றி சொல்லி உறங்கும் பழக்கம் உங்கள் வீட்டில் தெய்வீக ஆற்றலை கூட்டும். சின்ன பூஜை வழி. ஒரு சிறிய காப்பு பூஜை. ஒரு சிறிய தாமரை அல்லது வெள்ளை மலர், சிறிது அரிசி, தீபம், ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக 11 முறை ஜபம் செய்து குடும்பத்துக்கு அர்ப்பணிக்கவும். இந்த வழிமுறைகள் உங்கள் குடும்பத்தின் ஆற்றலை மாற்றும். ஒரு வாரத்தில் மாற்றத்தை உணருவீர்கள். நம்பிக்கையுடன் செய்கிறீர்கள் என்றால் தெய்வம் நிச்சயமாக உங்களை காப்பாற்றும். இவ்வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ஆன்மீக அறிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் குடும்பம் என்றும் வளமுடன் வாழ தெய்வம் அருள் புரியட்டும்.